ஆக்சுவலி புக் ஃபேருக்கும், லைப்ரரிக்கும் ம். போலான்னு நெனச்சேன். ம். ஏன்? ஊருக்கு புதுசுல. அதான் எங்க போறதுன்னு சரியா தெரியல. அவ்வளோதானே. நான் உன்ன கூட்டிட்டு போறேன். இரு ரெடி ஆயிட்டு வரேன். ம். ம். எங்க போற? புக் ஷாப் போணும்னா அதான் கூட்டிட்டு போறேன். அவ்வளவுதானே. எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும். வாங்க போலாம். ஏன் எனக்கு கூட்டிட்டு போக தெரியாதா? நீ சும்மா இரு. நம்ம போலாம். ஏன் எனக்கு கூட்டிட்டு போக இருங்க, தெரியாதா? இருங்க, இருங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் கூட்டிட்டு போனா போதும். அட அவளுக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுங்க. நீங்க வாங்க போலாம். ஆமா வண்டி ஓட்ட கத்துறேன். ஆனா ஒரு நிமிஷம். ஹெல்மெட் நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேட் கண்ணெல்லாம் இருக்கு. அப்புறம் போகும்போது போலீஸ் பிடிச்சிரும்ல. அதான். ஓகே. போங்க நான் வரேன். ஏண்டி சின்ன வயசுல நானும் நீயும் அப்பா கூட போகணும்னு நினைப்போம். ஆனா போய் செருப்பு போட்டுவான்னு சொல்றதுக்கு நானும் போயிருவேன். அப்பயும் ஏமாந்த. இவ்ளோ வயசாயிருச்சு. இப்பயும் ஏமாந்துட்டு தான் இருக்க. நீ ஏமாறதுக்கே எங்க அம்மா உன்னை 2ஆவதா பெத்து போட்டு வச்சிருக்கா. ஓகே நீ வேடிக்கை பாரு. நான் போயிட்டு வரேன். வரட்டா? ஏய் ஏய் பிச்சிருவேன். போடி. நாசமா போ. போலாமா? வருண், என்ன? காய்கறி வெட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? யா ஷூர் ஷூர். பொறுமையா வெட்டுங்க வருண். வருண் வருண் இதோ வரேன். எனக்கு இதை திறக்கவே முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்றேன். திறந்து தரீங்க? சரி கொடு, நானே திறந்து தரேன். வருண் வருண் வருண், உப்பு போடணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? வருண் வருண் என்னால இதை தூக்கவே முடியல. கொஞ்சம் தூக்கி அங்க வைக்கலாம். நான் தூக்கி வைக்கிறேன் வாங்க. அச்சோ ஹவு ஸ்வீட். வருண் வருண் ஒரு நிமிஷம் வாங்களேன். இன்னொரு சின்ன ஹெல்ப். போடி. வருண் 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 வா. இந்த விஜய் தேவயானி நடிச்ச படம் உனக்கு தெரியுமா? காதல் கொண்டேன். அது அஜித் தேவயானி நடிச்சது. அச்சோ தலைவன் விஜய் தேவயானி நடிச்சது. நினைத்தேன் வந்தாய். அது என்னப்போ? அதுல அக்கா எவ்ளோ பெருந்தன்மையா அவ தங்கச்சி லவ் பண்றான்னு தெரிஞ்சு கல்யாணத்தையே நிறுத்தி அவனோட அழகா அனுப்பி வைப்பா. அதுக்கெல்லாம் ஒரு பெருந்தன்மை வேணும். இங்க என்ன இருக்கு? நீ யாரடி மோகினி படம் பாத்திருக்கியா? ச்சே, இந்த தங்கச்சி எல்லாம் ஏன் இப்படி முட்டாளா இருக்காங்கன்னு தெரியல. அக்கா லவ் பண்றாங்கன்னு தெரியாம போய் லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் ஐயோ அம்மான்னு போய் சாக வேண்டியது. அதுலயாவது அவங்க அக்கா போய் காப்பாத்த போவா. நீ எல்லாம் போயிட்டினா போய் பாப்பேன், பார்த்து செத்துரு அப்படின்னு வந்துருவேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் எனக்கு தான். அவன் எனக்கு தான். என் தலையெழுத்தே அவன் தான். உன் தலையெழுத்தை டிசைட் பண்ண போறது நான் தான். அவன் எனக்கு தான். அவன் எனக்கு தான். ஒழுங்கா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு கிளம்புற வழிய பாரு. சரி, ஏன்னா வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிடுறேன். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? நானும் அவனும் மாடியில ஒன்னா 2 பேர் காய போட்டுட்டு இருந்தோம் துணிய. அப்போ அந்த டைம்ல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அவன் தான் அப்படி இருந்தது தெரியுமா? ஏதோ 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருந்தது. ஒரு ஃபிலிமே எடுக்கலாம் அப்படி இருந்தது தெரியுமா? பொட்டி பொட்டிக்கையா எடுத்துட்டு நீ போறியா இல்ல நான் கட்டி தரட்டா? நிறுத்து. நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணீங்க? அப்படியே கிச்சன்ல அவன் பாட்டு கேட்டுட்டு இருந்தான். அப்படியே நானும் போய் அவன் கூட என்ன பாட்டு எங்களுக்கே எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஜாலி தான். துணி வேலைக்காரி கூட தான் துவைப்பா. ஆனா பாட்டு அப்படியா? உண்மையா அப்படியா நடந்துச்சு? உண்மையா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லவா? இவ இருக்காளே, இவ என்ன பண்ணா? இவ மேல துணி காய போட்டுட்டு இருந்தாளா?
ஓகே. எப்படி எப்படி ப்ரப்போஸ் பண்றது? ஐயோ! ஹாய். நான் உங்கள ரொம்ப லவ் பண்றேன். நீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பார்த்த அந்த நிமிஷத்துலயே தெரிஞ்சிருச்சு. அந்த ஒருத்தர் நீங்க தான். எனக்கு எப்போ ஓகே சொல்லுவீங்கன்னு சொன்னீங்கன்னா, சீக்கிரம் நான் தாலி எடுத்துட்டு வந்துருவேன். ஐயோ! ஓகே இப்படி சொல்லலாம். இல்ல இப்படி சொல்லலாம். சும்மா ஐ லவ் யூ மட்டும் சொல்லலாமா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ச்சீ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ச்சே நல்லாவே இல்ல. ஓகே நார்மலாவே சொல்லலாம். நார்மலாவே சொல்லலாம். ஐ லவ் யூ. ஓகே. சரி. இப்படிலாம் பண்ண வேணாம். நல்லா ஹீரோயின் மாதிரி போலாம். ஹாய். ஐயையோ! சாரிங்க. பரவாயில்ல. நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்களா? இல்ல. ம். லூசு பையன்.